Hi guys, welcome to my channel Fati the Explorer. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேனோ அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு 2 பேர் போல கமெண்ட் பண்ணிருந்தாங்க சன்ஸ்கிரீன் ரிவ்யூ போடுங்க அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம சன்ஸ்கிரீனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா என்னோட சேனல்ல ஸ்கின் கேர், மேக்கப் அண்ட் vlogs, லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாமே பார்ப்பீங்க. அண்ட் என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் என்னன்னா இதுதான். நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு நியூட்ரிஜீனாவோட அல்ட்ரா ஷேர் ட்ரை டச் சன்பிளாக். இதுல என்ன வேற என்னென்ன டீட்டெயிலாம் போட்டிருக்குன்னா SPF-50+ அண்ட் PA3+ போட்டிருக்காங்க. கீழே அல்ட்ரா லைட் கிளீன் ஃபீல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் சன்ஸ்கிரீன். இதை நான் எப்படி யூஸ் பண்றேன், என்னோட ஸ்கின்னுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்றேன். ஏன் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனே டார்க் டோன் தான். அண்ட் நம்ம சன்ல ரொம்ப நேரம் நிற்கும் போது நமக்கு வந்து டேனிங் அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர சான்சஸ் இருக்கு. ஆனால் கண்டிப்பா எல்லாருமே டேன் ஆகும். அதனால சன்ஸ்கிரீன் போட்ட உடனே நம்ம வந்துட்டு சன்ல போய் நிக்க கூடாது. நம்ம சன்ஸ்கிரீன் நம்ம ஃபேஸ்ல அப்சர்வ் ஆகணும், நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆக ஒரு 15 to 30 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நம்ம வெளியே போறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பிஃபோராகவே நம்ம சன்ஸ்கிரீன் போட்டிருக்கணும். அப்போ நம்ம வெளியே போனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க சன்ஸ்கிரீன் போட்டு வெளியே போனால் நம்ம இன்னும் கருப்பாயிருவோம். உடனே வெளியே போகக்கூடாது. உடனே போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு கெமிக்கல் ஷீல்டு மாதிரி ஃபேஸில் போட்டுக்கோ. அதுக்கு மேலே திருப்பி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சன்லைட் பட்டு நடக்கும்போது நம்ம டார்க்கராக தான் ஆகும். அதனால தான் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெளியே போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் போட்டு அதை அப்சர்வ் ஆகுற டைம் நம்ம எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே போகணும். அண்ட் சன்ஸ்கிரீனுக்கு பின்னாடி உள்ளது இதுதான். அண்ட் SPFனா என்னன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். 50+ன்னு இதுல போட்டிருக்கு. நிறைய 30, SPF-30, 50 இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ 30னா நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் ஷேர் பண்றேன், அதுல பார்த்தாலே தெரியும். ஸோ 50 மீன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு 98% வந்துட்டு சன் பிளாக் வந்துட்டு கண்டிப்பா சன்னை பிளாக் பண்ணும். அண்ட் 2% வந்துட்டு உங்க ஸ்கின்குள்ளார சன் பெனிட்ரேட் ஆகலாம். நம்ம ஸ்கின் வந்துட்டு 3 லேயர்ஸா உள்ளார இருக்கும். மேல படுற ஸ்கின் ரேஸ் வந்துட்டு UVB, ஸ்கின் உள்ள வரைக்கும் பெனிட்ரேட் ஆக போற ஒரு ரேஸ் பேர் வந்து UVA. ஸோ இந்த 2 ரேஸுமே நம்ம ஸ்கின்னுக்கு ஹார்ம்ஃபுல்லானது தான். அதனாலதான் நம்ம சன்ஸ்கிரீன் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இந்த சன்ஸ்கிரீன் போடும்போது மேல ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும், உள்ள வந்து சன்னை அலோவ் பண்ணாம UV ரேஸை அலோவ் பண்ணாம இருக்கும். அண்ட் PA++னா என்னன்னா 3+ இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணோம்னா என்னன்னா நமக்கு வந்துட்டு அந்த UVA ரேஸ்ல இருந்து நம்மளை வந்து மேக்சிமம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் இந்த சன்ஸ்கிரீன்ல இருக்குன்னு அர்த்தம். PAனா ஒன்றும் இல்லை, ப்ரொடெக்ஷன் ஆஃப் UVA ரேஸ் தான் PA+++ போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும். அண்ட் நான் வச்சிருக்கிறது வந்து 88 ml ஒரு பேக்கேஜ். உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருசு வேணாம், நான் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னது கூட வாங்கிக்கலாம். இது வந்துட்டு 30 ml நினைக்கிறேன். 30 ml MRP எவ்வளோ வரும்னா 260 சம்திங் வரும். நான் பர்பிள்ல வாங்கும்போது எப்பவுமே 230 அந்த ரேஞ்சுக்கு வரும். இது வந்துட்டு இதோட MRP வந்துட்டு எவ்வளோன்னு எனக்கு தெரியல, நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆனால் நான் இது வந்துட்டு ஒரு 550 rupeesக்கு வாங்கினேன். இது 88 ml. அண்ட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, எப்பவுமே சன்ஸ்கிரீன் வந்து சும்மா நார்மலா நம்ம போடுற ஒரு BB கிரீம் மாதிரியோ ஃபவுண்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 ஃபிங்கர் சைஸ்க்கு நம்ம எடுக்கணும். 2 கியூப் சைஸ்க்கு நம்ம வந்துட்டு சன்ஸ்கிரீன் போடணும். நல்லா திக்கா போட்டு நல்லா ஃபேஸ்ல மசாஜ் பண்ணி விடணும். அப்பனா தான் ஸ்கின்குள்ளார சன் ரேஸ் போகாம இருக்கும். UVA, UVB அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் ரேஸ் எதுவுமே போகாம இருக்கும். அண்ட் நான் இதை எப்படி அப்ளை பண்ணேன்னு சொல்றேன். என்னோட ஸ்கின் வந்துட்டு ஆயிலி ஸ்கின். எனக்கு எப்பவுமே எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நான் லோட்டஸோட சன் ஸ்கிரீன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் வெயில எல்லாம் ரொம்ப
போகிற டைம். அதனால தான் எனக்கு நான் பிகினருங்கிறதுனால எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் லோட்டஸோட SPF-30 குள்ள அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது போட்டால் எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும் அது போட்டால். ஆனால் இது போட்டால் அப்படி இல்லை. எனக்கு வந்துட்டு நார்மலாக க்ரீம் நான் மாய்ஸ்சரைசர் போட்டால் எப்படி அப்சர்வ் ஆகுமோ அதே மாதிரி அப்சர்வ் ஆகுது. இது எனக்கு தெரிஞ்சு போத் ஆயிலி அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்குமே இது நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ட்ரையாகவும் ஆக்கல ஆயிலியாகவும் ஆக்கல, இட்ஸ் அ மாட்ரேட் ஒன். யாருனாலும் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்துட்டு நல்லாவே செட் ஆகுது. நான் ஆயிலி ஸ்கின், ஸோ ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இதை வாங்கி ஸ்வட்ச் பண்ணி பாருங்கள், பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இவ்வளோ க்ரீம் எடுத்திருக்கேன், ஸோ அப்ளை பண்ண. அண்ட் இது வந்து நீங்கள் ஹேண்ட்ஸ், லெக்ஸ், ஃபேஸ், நெக், இது பாடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஆயிலே இல்லை, ஆனால் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சன்ஸ்க்ரீன் போட்டால் ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். அப்படி இது இல்லை, நம்ம அப்ளை பண்ணும்போது வெள்ளையாக தான் இருக்குது. நம்ம மசாஜ் பண்ண அது அப்படி நம்ம ஸ்கின்னோட கலருக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுது. கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்குது, இங்கெல்லாம் கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில் என்னோட ஃபேவரட் சன்ஸ்க்ரீன்னா இதுதான். இதுக்கப்புறம் தான் நான் வேறு ஏதாவது புது சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணேன். எனக்கு இதுவே பிடிச்சிருந்ததுனால நான் இதுலேயே ஸ்டே ஆன் ஆகிட்டேன். நியர்லி பாஸ்ட் 1 இயராக நான் இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் வேணா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.